தமிழ்நாட்டுல உள்ள கவர்மெண்ட் வெட்டனரி காலேஜஸ்ல ஜாயின் பண்ணி பிபிஎஸ்சி அண்ட் ஏஎச் ப்ரோக்ராம் படிச்சுட்டு ஒரு சக்சஸ்ஃபுல் வெட்டனரி டாக்டர் ஆகணுங்கிறது உங்களுடைய எய்மா. ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் மானசா ஃப்ரம் டயல் ஃபோர் காலேஜ். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 7 வெட்டனரி காலேஜஸ்லயுமே தனுவாஸ் கவுன்சிலிங் மூலமா தான் அட்மிஷன் பேஸ்ட் ஆன் 12th கட் ஆஃப். உங்க ட்ரீம் காலேஜ்ல ஜாயின் பண்ண உங்களோட கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி என்ன கட் ஆஃப் இருந்தா உங்களுக்கு சான்சஸ் அதிகம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் பேஸ் பண்ணி இந்த வருஷம் ஓசி கம்யூனிட்டிக்கு 198க்கு மேல எடுத்தாதான் உங்களுக்கு சான்ஸ். நீங்க பிசி கம்யூனிட்டியா இருந்தா குறைஞ்சபட்சம் 196 கட் ஆஃப் இருக்கணும். இதுவே நீங்க எம்பிசி அல்லது டிஎன்சியா இருக்கீங்க அப்படின்னா 195க்கு மேல உங்களோட கட் ஆஃப் இருக்கணும். பிசிஎம் கம்யூனிட்டி உங்களுக்கு 192க்கு மேல இருந்தா உங்க சான்சஸ் பிரைட். எஸ்சி கம்யூனிட்டியுமே 192க்கு மேல ஸ்கோர் பண்ணிருக்கணும். அப்பதான் இந்த கவர்மெண்ட் வெட்டனரி காலேஜஸ்ல உங்களுக்கு சான்ஸ். எஸ்சிஏ 189க்கு மேலயும் எஸ்டி 187க்கு மேலயும் எடுத்திருக்கணும். உங்களோட கம்யூனிட்டிக்கு மென்ஷன் பண்ணிருந்த கட் ஆஃப்க்கு மேல நீங்க ஸ்கோர் பண்ணிருந்தீங்கன்னா தனுவாஸ் கவுன்சிலிங் 2026ல தைரியமா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஒருவேளை இந்த ஸ்டேட் கவுன்சிலிங்ல உங்களுக்கு கிடைக்கலனாலும் ஆல் இந்தியா கவுன்சிலிங் அதாவது விசிஏ கவுன்சிலிங்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனா ஒரே விஷயம் என்னன்னா அங்கேயும் உங்களோட கட் ஆஃப் ஹையா இருக்கு. விசிஏ கவுன்சிலிங் நீட் ஸ்கோர் பேஸ்ல இருக்கிறதுனால உங்களோட நீட் ஸ்கோர் ஹையா இருக்கும். தனுவாஸ் ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு உங்களோட 12th கட் ஆஃப் கம்மி ஆயிடுச்சா, ஆல் இந்தியா கவுன்சிலிங்ல நீட் ஸ்கோர் பத்தலையா, இந்த வருஷம் பிபிஎஸ்சி தான் படிக்கணும்னு உங்களுக்கு எய்மா? டோன்ட் வரி, நம்ம இந்தியால நிறைய பிரைவேட் வெட்டனரி காலேஜஸ் இருக்கு. இந்த பிரைவேட் வெட்டனரி காலேஜஸ்ல ஜாயின் பண்ண நீட் எக்ஸாம் எழுதி குவாலிஃபை ஆயிருந்தாலே போதும். சோ இந்த பிரைவேட் வெட்டனரி காலேஜஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அட்மிஷன் ப்ராசஸ், எலிஜிபிலிட்டி, ஃபீஸ் டீடைல் எல்லாம் தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. பை பாய்.